ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. அலுவலக வேலைகள்ல கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்படுவது நல்லது. இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நிலையில நிறைய பதட்டங்களோட மேஷராசி அன்பர்களும் இருப்பாங்க. இன்னைக்கு சந்திரனுக்கு பரிகாரம் பண்றது நல்லது. யாரு ஜெயிச்சாலும் யாரு தோத்தாலும் நம்ம வேலைகளை நம்ம கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும். உங்களுக்கு இன்னைக்கு விநாயகர் ஆலயத்துல பச்சரிசி தானம் பண்றது ரொம்ப நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்க கொஞ்சம் மனதளவுல இருக்கிற குழப்பங்களை நீக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இந்த திருமண விஷயங்கள் பேசுறது இல்ல அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறத இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு அந்த ஆரம்பத்திற்கு ரொம்பவுமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். சந்திரன் 7ஆம் இடத்துல நீச்சமா இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். ராசியில சுக்கிரனும் சந்திரனும் 7ஆம் பார்வையில இருக்கிறது இன்னைக்கு தன லாபத்தையும் கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்லாவே வரும். அதனால ரிஷபராசி நேயர்கள் இன்று முதலீடுகளில் நல்ல உங்களுடைய மனதை மற்றும் அறிவு திறனை செயல்படுத்தலாம். மிதுனராசி அன்பர்கள், மிதுனராசி அன்பர்களுக்கு புதன் லாபத்துல இருக்காரு. வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகளுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பர் டூப்பர் டேயா அமைஞ்சிருக்குது. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் சனி 10ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? அதனால உங்களுடைய உயர் அதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசணும். உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கியெல்லாம் வசூல் செய்யணும்னா இந்த நாள் அதற்கு ஏற்றது. இன்னைக்கு உங்களுடைய ஷெட்யூல் எல்லாம் பிளான் பண்ணுங்க. சூப்பரான டேயாக அமையும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார். கொஞ்சம் மனசுல குழப்பங்கள், மன கிளேசங்கள் இது எல்லாமே இடம்பெறும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பா அமையணும் அப்படின்னு சொன்னா சிவன் ஆலய வழிபாடு இன்னைக்கு ரொம்ப சிறந்தது. சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்வதோ அல்லது பால் பன்னீர் இதெல்லாம் தானமாக கொடுத்தாலோ குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் உச்சபலத்தோட பாக்கியத்துல இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க பணியில இருப்பவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனநிலையில ஒரு பதற்றங்கள் இருக்கலாம். ராசியிலேயே கேதுவும் இருக்காரு. இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதட்டமான நிலை இருக்கலாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்காமல் கூட இன்றைய நாள் போக வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ரிசல்ட் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2 கூடைய சுக்கிர பகவான் பாக்கியத்துல இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பெட் வைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பெட் வைக்கலாம். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வின் பண்ணதான் போறீங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சண்டைகள்ல 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்தில் சூரியன். அதனால குடும்பத்துல ஒரு மன அமைதி குறைவதற்கும் அவ்வப்போது சண்டைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுக்க போகிறார். நீங்க பெட்டுல தோத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் நிறைய விருந்தெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு. துலாம் ராசினியர்களை இன்னைக்கு நீங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க. தயவு செஞ்சு யாரிடத்துலயும் பெட்டு வைக்காதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுல திருப்தி சந்தோஷம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு நிச்சயமாக சில சுப செலவுகளை கொடுப்பார். விருச்சிக ராசி அன்பர்கள், நமக்கு ராசியிலேயே சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ரொம்ப பதட்டமா இருக்கும். ஐயோ இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாள் தான் சொல்லணும். காலையில இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் என்னென்ன தெய்வங்கள் உண்டோ அத்தனையும் வணங்குறது மட்டுமல்லாமல் ஒருவேளை நீங்க
ஒரு கேண்டிடேட்டா இருக்கலாம், இல்ல கேண்டிடேட்க்கு சொந்தக்காரங்களா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு காலையில விநாயகர் ஆலய வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கூட இருக்கிறவனே குழி பறிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், சனி. நீங்க என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதற்கு ஏற்றாற் போல அந்த பலன்களையும் திருப்பி கொடுக்க இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் அலைச்சல், நிறைய விரைய செலவு. ஸோ கூட இருக்கிறவங்க எல்லாம் சில வெட்டிங் எல்லாம் கூடவே வருவாங்க. இவங்களுக்கு நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதும், சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் இதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். சரி இதெல்லாம் பண்ணோம், நமக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறாரு. நண்பர்களால் சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது தான் இன்றைய உங்களுடைய கிரக அமைப்புகள். ஸோ கூடுமான வரைக்கும் இவங்களையெல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது. நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்தா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள், ராசிநாதன் சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நமக்கு இருக்கும். இந்த வெய்ய காலத்துல சும்மா சாப்பிடாம தண்ணிய குடிச்சிட்டு இருந்தா வயிறு வலி, இல்லைன்னா ஒரு மாதிரி தலைவலி, மைக்ரேன் இதெல்லாம் உங்களை வந்து பாடாப்படுத்தும். அதனால உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னா கூட ரொம்ப பயமா இருக்குது. அதனால உங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசிநாதன் சனி செவ்வாயோட போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு வேற இருக்கார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்வு வர வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை நீங்க போடலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இவங்களுக்கு ஏதாவது பர்த்டே இருக்கலாம், ஆனிவர்சரிஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மன சந்தோஷம் வந்து உண்டு. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு அன்னதானம் பண்றதோ இல்ல நம்ம வந்து ஒரு ஹோஸ்டா இருக்கிறதோ நம்ம அது ஒரு பெரிய பெருமையாவே நினைக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களால சில தொந்தரவுகள் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பூமி சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க பூமி சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு இன்னைக்கு முடிச்சிடலாம், நம்ம வந்து நிலத்தை வித்து பைசாவை வந்ததுன்னா நம்ம ஒரு வீடு வாங்கலாம், இப்படியெல்லாம் நிறைய பிளான்ஸ் நம்ம போடுவோம். என்னைக்கெல்லாம் இதை உட்காந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தடங்கலாக இருக்கும். அதை இன்னைக்கு முயற்சி செய்யுங்க. இந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல சுமூகமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ஸோ மீனராசி நேயர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்கள் உங்க கைக்கு வந்து சேரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கண்டிப்பா உங்க பசங்க 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே இல்ல 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஜோசியரை போய் பாருங்க. அந்த கிரக நிலைகளுக்கு படி உங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க படிப்பை வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேரு நீட் எழுதுறேன், நான் மெடிசன் படிக்கணும்னு நினைச்சு அந்த வருஷத்தை வீணாக்குனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிஏ அதே மாதிரி சேர்ந்துட்டு காலேஜ் போகாம டைரக்ட் சிஏ போவாங்க. 7 வருஷம் ஆனாலும் முடிக்காம இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்றதுக்கு 10th 12th முடிச்ச உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிங்க. சரி இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், தடங்கள் இல்லாமல் அதை படிக்கணும், அப்ப எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினா நல்லது அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியும் அதோட சேர்ந்து கேட்டிருந்தாங்க. விநாயக பெருமான், ஹயக்ரீவர், சரஸ்வதி இந்த 3 கடவுளையும் நீங்க ஒன்று சேர நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னா படிப்புல வந்து பசங்களுக்கு எப்பவுமே தடை இருக்காது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.